ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த போய் நம்ம பார்க்க போகிறது விஐடியில் இருந்து பிஸ்னஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஓகேங்களா? அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்களுக்கு 2026க்கான அட்மிஷன்ஸ் வந்து விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் ஓகேங்களா இந்த விஐடி பிடபிள்யூஇ 2026க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன கேம்பஸஸ் இருக்குது, ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விஐடி பிஸ்னஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேங்களா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எம்பிஏ டிகிரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா தான் இங்கே போக முடியும். சரிங்களா? இதுக்கான சிலபஸஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, உங்களுக்கு சிபிடி மோர் த எக்ஸாமினேஷன்ஸ் 2 hours எக்ஸாம்ஸ், டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? 1 மார்க் கரெக்ட் ஆன்சருக்கு, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேங்களா? இதில் என்னென்ன சிலபஸஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஆப்டிடியூட்ல என்னென்ன கேட்பாங்க, தென் டேட்டா இன்டர்பிரேஷன், லாஜிக்கல் ரீசனிங்கோ, தென் வெர்பல் அவைலபிலிட்டி அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சிலபஸில் கேட்குறது. தென் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸில் கேம்பஸஸை பற்றி கொடுத்துருக்காங்க, வைஸ் சான்சலர் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்னென்ன அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, தென் கீ ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, தென் அலுமினி இன்ட்ராக்ஷன்ஸு, தென் எலிஜிபிலிட்டி என்னென்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி, ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, லாஸ்ட் டேட்ஸ் என்ன, லார்ஜ் சிட்டிஸ் வந்து எந்தெந்த சிட்டிஸில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு அட்மிஷன் கைட்லைன்ஸ் பார்த்துருவோம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் 10th 12th டிப்ளமோ தென் வந்து யூஜியில் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years டியூரேஷன்ஸ் உள்ள ஐஎஸ் சர்வீஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஈக்குவலண்ட் இதில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். தென் அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் 2026 ரிசல்ட் வெயிட் பண்ணுறதா இருந்தால் August 14th, ஓகேங்களா, நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்துருக்கணும், அது சொல்லிடுறாங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி எழுதியிருக்கணும். விஐடி பிடபிள்யூஇ 2026 எக்ஸாம் எழுதியிருக்கணும். அப்படி இல்லையா வேலிட் ஸ்கோர் கார்டு வந்து கேட், சாட், மேட்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும். சரிங்களா? தென் 10% ரிலாக்ஸேஷன் வந்து யூஜி டிகிரி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து SC/ST, தென் வந்து ஜம்மு காஷ்மீர், நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கவங்களுக்கு 10% வந்து கொடுக்குறாங்க. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்தோம். தென் விஐடி பிடபிள்யூஇ 2026, தென் வேலிட் ஸ்கோர் கேட், சாட், மேட்டை வச்சு வேலிட் ஸ்கோர் வச்சு தான் ஐ ஸ்கோரை வச்சு கன்சிடர் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் பண்ணுவாங்க. தென் பர்சனல் இன்டர்வியூ, தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அட்வான்டேஜாக ஆட் பண்ணிப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. தென் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட், மேட்டில் வந்து 95% வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஓகேங்களா, ஃபுல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி 90% இருந்துச்சுன்னா நீங்கள் 50%, தென் 791லேருந்து 800, ஓகேங்களா, மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களா ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீயோ, தென் 760லேருந்து 790 வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா 50% வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் எந்தெந்த கேம்பஸில் எம்பிஏ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர், சென்னை, ஆந்திர பிரதேஷ், போபால். ஓகேங்களா? இந்த 4 கேம்பஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்குது. சரிங்களா? தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா October 31st உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 12 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த மே 3 வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன்ஸ் பற்றி சொல்லவே இல்லை. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாக சைன் அப் இருக்கு. நீங்களா சைன் அப்பில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், தென் வெரிஃபை அந்த நம்பர் போட்டு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன் அப்பில் உங்கள் மெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர் கேட்கும். சரி, பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சர் பண்ணணும், லாகின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறோம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 12 லாஸ்ட் டேட்டு. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 3 வந்து எக்ஸாமினேஷன். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.